சந்திர பகவான் வந்து சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க, நம்ம மனசு ஒரு பதட்டமாவே இருக்கிறது, நம்மளை சுத்தி இருக்கிற நிகழ்வுகள்லாம் நமக்கு எதிராக இருப்பது போன்று எதிராகவே இருப்பது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொல்லும்போது இந்த மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு காலச்சக்கரத்திற்கு 6வது ராசி. அது பாருங்க, 6ஆம் இடம் அப்படின்னு சொல்றது வெற்றி, தைரிய, வீரிய, முயற்சி. இந்த 3வது பாவத்திற்கு 3வது பாவம்னு வச்சாலும் கூட எடுத்தோடனே சொல்றது 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம்யா அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு இடம். இருந்தாலும் அந்த இடத்துல சந்திரன் அமரும் பொழுது அது ஒரு 3 நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருப்பார். ஏதோ ஒரு நட்சத்திரத்துல இருப்பார். உத்திரம், ஹஸ்தம், சித்திரை அப்படின்னு சொல்லுவோம். அதுல பாதம் இருக்கு இல்லையா, அந்த பாதத்தை பொறுத்து உங்களுக்கு அந்த சந்திரனுடைய அம்சம் இருக்கும் உங்களுக்கு. அப்ப இந்த கன்னி ராசியில நீங்க பிறக்குறீங்க. இப்ப இந்த சந்திரன் என்ற மனோகாரகன் உங்களுக்கு என்னெல்லாம் உங்க மனசை வந்து அப்படியே உங்களை வந்து பக்குவப்படுத்துவார், உங்களை வந்து பதட்டப்படுத்துவார், உங்களுக்கு துன்பத்தை கொடுப்பார், உங்களுக்கு நல்லதை கொடுப்பார். ஏன்னா மன அழுத்தங்கிறது துன்பத்துல மட்டும் வர்றது இல்லை, நல்லதுலையும் மன அழுத்தம் வரும். ஒரு நல்ல இன்டர்வியூக்கு போய் எனக்கு வேலை கிடைச்சிருமா, எனக்கு திருமணம் நல்லபடியா முடியுமா, நான் வந்து இந்த நாட்டுக்கெல்லாம் போயிடுவேனா அப்படின்றதே உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஆனா அந்த நல்லது எப்ப நடக்கும் அப்படின்றதுல ஒரு எதிர்பார்ப்பே சில நேரங்கள்ல வந்து அது நெகட்டிவா போயிடுச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு மன அழுத்தம் வரும். அதே மாதிரி கெடுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், இது நடந்துருச்சே, இது இப்படி இருந்திருக்க கூடாதே, இப்படி நடக்காம இருந்திருக்கணுமே அப்படின்றதுலையும் மன அழுத்தம் வரும்.